ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெஸ்டாரண்ட் என்னோட ஃபேவரட்ஸ் ஓட லிஸ்ட்ல இருக்கிற, நாங்க காலேஜ் படிக்கும்போது பாக்கெட் மணி கம்மியா இருக்கிற போது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க படிக்கும்போது இதுக்கு பேரு கைலாஷ் கிச்சன் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரெஸ்டாரண்டோட பேரு மோமோ சாகாங். இது அண்ணா நகர், வேலுச்சேரி அண்ட் சூளைமேடு ஹை ரோட்ல இருக்கு இந்த மூணு இதுவும். இந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷலி நாங்க காலேஜ் படிக்கும்போது நிறைய மெமரி. நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ஸ்ல இங்க பீஃப்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்லி சிக்கன் அண்ட் வெஜ் இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் போடுறாங்க. நாங்க படிக்கிற டைம்லயே நல்ல கூட்டம் இருக்கும். டேபிளே கிடைக்காது. எப்ப போனாலும் வெயிட் பண்ணிட்டு அங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஈட் அப்படின்னா இந்த பிளேஸை நான் சொல்லுவேன். மெனுல பாத்தீங்கன்னா வெறும் 5 ஐட்டம் தான் வச்சிருக்காங்க. வெஜ் மோமோஸ் வச்சிருக்காங்க, சிக்கன் மோமோஸ், சௌமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ், அதுக்கப்புறமா தாங் துக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ், அதுக்கப்புறமா ஃப்ரூட் பியர். இந்த மொத்தமாவே அவங்க மெனுல 5 ஐட்டம் தான் இருக்கு. வாட்டர் பாட்டிலும் இருக்கு. மோமோஸ் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேயே என்னோட ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவேன். இங்க ஸ்டீம்டும் தருவாங்க, ஃப்ரைடும் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஐட்டம் வந்து ஸ்டீம்ட் மோமோஸ். அந்த மைதாவோட லேயர்லாம் ரொம்ப மெலிசா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எவ்வளோ சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஹெவியான ஃபீலிங்கே வராது. மற்ற கடையில் சாப்பிட்டா அந்த ஹெவி ஃபீலிங் இருக்கிற மாதிரி. இது நான் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து இது வயிற்று அப்செட் பண்ணிச்சோ அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் மோமோஸ். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். அந்த சட்னிக்கும் இந்த ஃப்ரைட் மோமோஸ்க்கும் வந்து பயங்கரமான காம்பினேஷன். ரொம்ப ஹெல்த்தியாக இந்த டயட் இருக்கிறோம், இந்த உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரைட் மோமோஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அது ஃபுல் டீப் ஃப்ரைட். ஹவவர் ஸ்டீம்டு மோமோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம டயட்டுக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். இங்க அவங்க கொடுக்குற அந்த ஸ்பைசி சட்னி தான் இங்க இருக்கிறதே ஸ்பெஷல். இப்போ இல்லை, நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே அந்த சட்னி தான் ஸ்பெஷல். இல்ல இந்த சட்னியை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். இது வந்து ஒரு சில்லி ஆயில் அப்படின்னு என்னோட கன்சிடரேஷன்ல நான் இதை எடுத்துப்பேன். அங்க வரவங்க எல்லாரும் சட்னின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சட்னி மஸ்ட் ட்ரை. இந்த சட்னியோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்ன்றது வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து என்னால் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. பயங்கர காரமான ஒரு சட்னி. அது சாப்பிட்டோம் அப்படின்னா செம காரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் ஒரு 5 செகண்ட்ஸ் போச்சு அப்படின்னா திருப்பி அதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். இது அவ்வளோ காரமாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஏன்னா ஒரு சில்லி ஆயிலில் ஒரு டேங்கியான டேஸ்ட்டும் இதில் வந்து இருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு சட்னியை வந்து சென்னையிலே நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. அண்ட் இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். அவங்க போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா யூ ரெடி ஃபார் சம் ஸ்பைசி ஃபுட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிபெட்டியன் ரெஸ்டாரண்ட். ஃபர்ஸ்ட் நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெறும் 5 டிஷ் தான் நான் சொன்ன மாதிரி. அதுலேயும் ஒன்று வந்து ஒரு கூல் ட்ரிங்காக போயிடுச்சு. இவங்க மெயின் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் தான் இருக்கு. தாங் துக் அண்ட் சௌமீன்.
இது ரெண்டுமே நூடுல்ஸ் தான். டாங்குக்ங்கிறது வந்து கோல்ட் நூடுல்ஸ், சூடா இருக்காது, கோல்டா தான் இருக்கும். அது வந்து செசமி ஆயில் போட்டு அது கார்னிஷ் பண்ணி தருவாங்க, செசமி சீட்ஸ் எல்லாம் போட்டு. அதே மாதிரி சவுமீன் அப்படிங்கிறது வந்து ஸ்டர் ஃப்ரைட் நூடுல்ஸ். ரெண்டுமே இதுல என்னன்னா கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும். அடுத்து நம்ம வாங்கின டிஷ் சவுமீன், ஸ்பைசி ஸ்டர் ஃப்ரைட் நூடுல்ஸ். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயிலியா இருக்கும், கிளேஸ் நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு ஹெவியா கண்டிப்பா ஃபீல் ஆகாது. அண்ட் சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் சாப்பிடும்போது மற்ற ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நிறைய அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு அதை வந்து மார்க்அப் பண்ண மாதிரிலாம் இருக்காது. நல்ல மோமோ சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிக்கன் மோமோ சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இங்கேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30 6:45க்குலாம் எல்லாமே காலி ஆயிடும், மோமோஸ் எல்லாமே காலி ஆயிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஃபினட்டாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர சூப்பராக இருக்கும், காரமாகவும் இருக்கும், ஆனால் சூப்பராகவும் இருக்கும். இட் இஸ் டெஃபினெட்லி வொர்த் அ ட்ரை. Thank you for watching Food Baba Madras. I'll see you in another video. Bye-bye.